ஹாய் ஆல், இது செப்டம்பர் 10 வெட்னஸ்டே. இன்றைக்கி லஞ்சுக்கு பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெசிபி பார்க்கலாமா? 1 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் பாதி துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கொரப்பாக அரைக்க வேணாம், வடைக்கு அரைக்கிற மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு ஆனியன், 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கூடயே கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி அரைச்சி வச்சுக்கோங்க ஃபைனாக. அதுக்கப்புறம் உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு கட் பண்ண ஆனியன், கருவேப்பிலை, அதில் கொஞ்சமாக சோம்பு கீரை சேர்த்துருக்கேன். சோம்பு கீரை இல்லைனா கூட வேறு எந்த கீரை வேணால் சேர்த்துக்கலாம். பெஸ்ட்டு முருங்கைக்கீரை சேர்த்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, அது கூட வெங்காயம், பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையும் சேர்த்து 10 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி.